Hello children, good morning to everyone. Let's come back to the English class. Today we are going to discuss about Bipin Chowdhury, Lapse of Memory. This is 4th unit standard, 8th standard. Before we are going to know about author of the writer of this lesson. His name is Satyaji Roy. Bipin Chowdhury's Lapse of Memories work யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யாஜி ராய். சரிங்களா? Before we are going to know about him, his lifetime is May 2, 1921 and April 23, 1992. அவர் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா மே 2லேருந்து 1991 மே 2 1921 பிறந்திருக்காரு. அவர் எப்போ இறந்தான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 1992 அவர் இறந்தார். சரிங்களா? அவர் எங்கே வந்து பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில். ஓகேங்களா? He was an Indian film director and writer, illustrator and music composer also. He is the greatest filmmaker of all time. His major works The Apu Trilogy, The Music Room, A Big City, The Music Room. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய மேஜர் ஒர்க் பார்த்தீங்கன்னா த அப்பு ட்ரையாலஜி, மியூசிக் ரூம் அண்ட் த பிக் சிட்டி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தீஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ். அண்ட் பிபின் சௌத்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமஸ் ஒர்க் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸ் அபவுட் பிபின் சௌத்ரி லேப்ஸ் ஆஃப் மெமரிஸ். அதாவது பிபின் சௌத்ரி லேப்ஸ் ஆஃப் மெமரிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த தமிழ் மீனிங் ஆஃப் லேப்ஸ் ஆஃப் மெமரிஸ்? யாருக்கா தெரியுமா? லேப்ஸ் ஆஃப் மெமரிஸ், அதாவது லேப்ஸ் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைல்ட்ஹுட் ஏஜும் இல்லாமல் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனும் அப்படி இல்லாமல் இன்பிட்வீன் கேப்பில் ஏதாவது நடந்துச்சுன்னா அது நம்ம மறந்துட்டோம் இல்லைங்களா? ஒரு பார்ட் அப்படி நம்ம மறக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லேப்ஸ் ஆஃப் மெமரிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பிபின் சௌத்ரி இஸ் மேஜர் கேரக்டர். ஓகேங்களா? அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு பாட்டை தான் வந்து அவர் மறந்துட்டார். இஸ் ஃபர்கெட். ஓகேங்களா? ஸோ எப்படி மறந்துட்டார், அது என்ன சொல்கிறாங்க, அவர் எப்படி மறந்துட்டார், என்ன விஷயம் மறந்துட்டாரு அப்படின்ற இந்த ஸ்டோரி. சரிங்களா? ஓகே, ஸ்டோரி பார்க்கலாம். பிஃபோர் யூ ரீட், do you have a good memory? Has your memory ever played any tricks on you? Forgetfulness puts you in a tight spot, but forgetting a part of your life completely drive you crazy. In the story, Bipin Babu goes nearly crazy because he can't recollect his stay at Ranchi. He has never been to Ranchi, he insists. Though there are many witnesses to contrary, what is the suspense all about? அதாவது இந்த நம்ம எல்லாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் மெமரிஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நல்ல மெமரிஸ் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு ட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு ட்ரிக்ஸாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆனால் வந்து ஒரு 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 விஷயத்தை, ஒரு பாட்டு நம்ம லைஃப்பில் நம்ம மறந்துட்டுனா அது ரீகலெக்ட் பண்ணும்போது வி ஃபீல் லைக் அ வெரி க்ரேசி, ரைட்? கண்டிப்பாக நம்ம ரொம்ப க்ரேசியாக ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே போல் தான் இங்கே வந்து ஒரு கேரக்டர் இருக்கார். யாருன்னு பார்த்தோன்னா பிபின் சௌத்ரி. அவரோட லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டியை வந்து மறந்துட்டார். ஸோ அந்த பாட்டை மறந்துட்டு மட்டும் இல்லாமல் அதில் வந்து கேரக்டர்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவர் மறந்துட்டார். ஸோ அந்த ஃப்ரெண்டில் வந்து ஒரு கேரக்டர் தான் வந்து இவர் அவருக்கு வந்து எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு ரீகலெக்ட் எதுவுமே ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி வந்து இவருக்கு ரீகலெக்ட் ஆச்சா, இதனால் அவருக்கு என்ன ஆச்சுன்றது அந்த ஸ்டோரி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் வந்து பிபின் சௌத்ரி வந்து ராஞ்சிக்கு போயிருக்கிறாரு. ஆனால் ராஞ்சிக்கு அங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அந்த ராஞ்சிக்கு போன ஒரு இன்சிடெண்ட்டே வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவர் மறந்துட்டார். ஸோ அது ரீகலெக்ட் ஆகுதா அப்படின்றது இந்த ஸ்டோரியில் நம்ம இது என்ன ஆகுது அப்படின்ற ஸ்டோரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? திஸ் இஸ் 4th part of this lesson. ஓகேவா? 4 part இருக்குது. சரிங்களா? ஸோ டுடே we are going to discuss about first part of this lesson. ஓகேங்களா? ஓகே childrens, listen carefully. Every Monday on his way back from work, Bipin Chowdhury would drop in Kalicharan's New Market to buy books. அதாவது எல்லா மண்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு திரும்ப வரும்போது, ஆஃபீஸ் போயிட்டு அவர் திரும்பி வரும்போது பிபின் சௌத்ரி எங்கே இறங்குவார்னு பார்த்தீங்கன்னா காலிச்சரன்ற ஒரு பிளேஸ் நியூ மார்க்கெட்டில் வந்து இறங்குவார். எதுக்காக பார்த்தீங்கன்னா புக்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஹேபிட் இருக்குது இந்த ஸ்டோரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he read lot of stories. லாட் ஆஃப் புக்ஸ், நிறைய புக்ஸ் வந்து வாங்குவார், நிறைய புக்ஸ் படிப்பார். எந்த மாதிரிலாம் புக்ஸ் படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரைம் ஸ்டோரிஸ்,
கோஸ்ட் ஸ்டோரிஸ் அண்ட் த்ரில்லர்ஸ். அதாவது க்ரைம் ஸ்டோரியும் படிப்பார், கோஸ்ட் பேய் கதைகளும் படிப்பார், ரொம்ப த்ரில்லிங்கான ஸ்டோரிஸுமே வந்து இவர் என்ன பண்ணுவாராம், படிப்பாராம். He had to buy at least a few at the time to last him through the week. He lived alone, was not a good mixer, had few friends and did not like spending time idle chat. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நிறைய ஸ்டோரிஸ் படிப்பார். ஸோ எவ்ரி வீக் அவர் என்ன பண்ணுவார்னா புக்ஸ்லாம் வாங்குவார், படிப்பார், அது சொல்கிறாங்க அதில். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அவர் ரூமில் இருக்கார், சரிங்களா, அந்த ரூமில் இருக்கார், அவர் தனியாக தான் தங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கூட வந்து 5 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கார். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து இவர் மிங்கிள் ஆகவே மாட்டார், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டார், சரிங்களா. ஸோ ஆல்வேஸ் ஹி லிவ்ட் இன் அலோன், தனியாக தான் இருப்பார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், டுடே அட் கல்ச்சுரல்ஸ் Bibin Babu had the feeling that someone was observing him from closer quarters. He turned around and found himself looking at a round-faced, meek-looking man who now broke into a smile. அதாவது இது என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து பிபின் சௌத்ரி வந்து திரும்ப எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, புக்கு வாங்குறதுக்காக வந்து புக் ஸ்டால் போகிறாரு, கல்ச்சுரல்ஸ்க்கு போகிறாரு. அப்படி அங்கே போகும்போது வந்து புக்கு நிறைய வந்து அவர் தேடிட்டுருக்காரு, ரிசர்ச்சிங் லாட் ஆஃப் புக்ஸ், ஓகேங்களா. புக்ஸை தேடிட்டுருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர், சம்ஒன் வாஸ் அப்சர்விங் ஹிம், அதாவது ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு கேரக்டர் வந்து இவர் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்களாம் அப்படின்ட்டு இவர் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டார் இவர். உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். I don't suppose you recognize me. Have we met before? asked பிபின் பாபு. பிபின் பாபு கேட்குறாரு பாருங்கள், எனக்கு வந்து நீங்கள் யாருன்னு தெரியல, இதுக்கு முன்னே நம்ம மீட் பண்ணியிருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாரு சொன்னாங்கல்ல இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாவில். அந்த கேரக்டரை பார்த்து யார் கேட்குறாங்க, பிபின் பாபு கேட்குறாங்க, ஓகேங்களா. The man looked greatly surprised. We met every day for a whole week. I arranged for car to take you to the Hedro Falls. அதாவது வந்து ரொம்ப அப்படி சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாரு. சர்ப்ரைஸாக பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு ஹோல் வீக், அதாவது எவ்ரி டே தினமும் நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கிறோம், ஹோல் வீக் மீட் பண்ணியிருக்கோம், நான் உனக்கு கார் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன், எங்கன்னு பார்த்தா ஹெட்ரோ ஃபால்ஸ்ன்ற ஒரு பிளேஸில் உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, அந்த கேரக்டர் சொல்கிறாங்க, சரிங்களா. பிபின் சௌத்ரி யார், எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, இவர் தான் வந்து பிபின் சௌத்ரி, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, in 1958 இன் ராஞ்சியில், அதாவது 1958 ராஞ்சின்ற பிளேஸில் சொல்கிறாங்க. ஸோ மை நேம் இஸ் பரிமல் கோஷ் அப்படின்னு சொல்லி, அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பரிமல் கோஷ். உடனே என்ன பிபின் பாபு என்ன ராஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாரு, ஓகேங்களா. என்ன நடக்குது பாருங்கள். Now பிபின் பாபு realized that it was not he put this man who was making a mistake. பிபின் பாபு had never been to Ranchi. He had been at the point of going several times but never made it. He smiled and said, "Do you know who I am?" அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து பிபின் பாபு என்ன பண்ணுறாரு, ரியலைஸ் பண்ணுறாரு, அதாவது ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேன் வந்து நம்மக்கிட்ட இதை மிஸ்டேக்காக பேசிகிட்ருக்காங்க, இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசிகிட்ருக்காங்க போல இருக்குது. ஏன்னா நம்ம ராஞ்சிக்கு போனதே கிடையாது, ஆனால் நிறைய டைம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஐ ட்ரை டு, அதாவது நிறைய ட்ரை பண்ணிக்கிறோம், ஐ ட்ரை டு கோ ஃப்ரம் தேர் பட் ஐ கான்ட் ஏபிள் டு கோ தேர். அதாவது நிறைய ட்ரை பண்ணியிருக்காரா அவர் சொல்லிக்கிறார், நம்ம அங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் நிறைய டைம், ஆனால் நம்மளால் அங்கே போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இது ரொம்ப வந்து நம்ம இந்த மேன் நம்மளை வந்து மிஸ்டேக்காக, அதாவது நம்மளே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே கேட்குறாரு. "Do you know who I am?" உங்களுக்கு தெரியுமா நான் யாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்குறாங்க, பிபின் கேட்குறாரு. உடனே வந்து the man raised his eyebrows, bit his tongue and said, Do I know you? Who doesn't know Bibin Chaudhry? Bibin Babu now turned towards a bookshelves and said, "Still you are making a mistake. One of Tinders, I have never been to Ranchi." அதாவது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உடனே பிபின் பாபு வந்து எனக்கு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பிபின் பாபு கேட்குறாரு. உடனே வந்து பரிமல் கோட் சொல்கிறாரு, அப்படியே ஐப்ரோலாம் அப்படியே ஒரு ஷாக்கிங்காக அப்படியே கேட்டுட்டு சொல்கிறாரு, கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு தெரியும்,
டு ஐ நோ யூ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உடனே பிபின் பாபு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, புக் ஷெல்ஃப் அப்படி பார்த்துக்கிட்டே என்ன சொல்கிறாரு, இப்போயும் நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் வந்து ராஞ்சிக்கு நான் போகவே இல்லை, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பரிமல் கோஷ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, த மேன் நவ் லாஃப்ட் அலவுட். உடனே ரொம்ப வேகமாக சிரிக்கிறார். யார்? பரிமல் கோஷ் வந்து வேகமாக சிரிக்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாரு பாருங்களேன், வாட் ஆர் யூ சேயிங் மிஸ்டர் சௌத்ரி? என்ன நீங்கள் சொல்கிறீங்க மிஸ்டர் சௌத்ரி? யூ ஹேட் அ ஃபால் டவுன் ஹைட்ரோ அட் கட் யுவர் ரைட் knee. ஐ brought you iodine and I had fixed up a car for you to go Nadrad the next day. But you could not because of the pain in the knee. Can't you recall anything? Someone else you know was also in Ranchi at the time, Mr. Dinesh Mukherjee. You stayed in a bungalow. You said you don't like hotel food and would prefer to have your meals cooked by your Bavraj. அதாவது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறீங்க சௌத்ரி? நிஜமாக உங்களுக்கு என்ன தெரியலையா? நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த டைம் நீங்கள் ராஞ்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு இடத்துல விழுந்துட்டீங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரைட்டில், அதாவது கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயிருக்கும். உங்களுக்கு நான் வந்து அதாவது அயோடின்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கார் கூட அரேஞ்ச் பண்ணேன் நீங்கள் போகிறதுக்கு. ஆனால் வந்து எதுக்காகனா, உங்கள் காலை வந்து கட்டாயிடுச்சு, உங்களால் வந்து வாக் பண்ண முடியாதுன்ற பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் கார்லாமே அரேஞ்ச் பண்ணேன். ஆனால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த பெயின் கூட உங்களுக்கு இல்லையா, ஞாபகம் இல்லையா? ஏதாவது நீங்கள் நினச்சி பாருங்களேன். கான்ட் யூ ரீகால் எனிதிங்? உங்களோட எதுவுமே ஞாபகப்படுத்த முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே someone else you know was also in Ranchi. உங்களுக்கு என்ன மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களும் உங்களுக்கு தெரியுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் தினேஷ் முகர்ஜின்ற கேரக்டர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்காள ஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ கூட நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஹோட்டல் ஃபுட்டே பிடிக்காது, ஏன்னா ஹோட்டல் மீல்ஸ் நல்லாவே இருக்காது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி வீட்டு ஃபுட்டு தான் உங்களுக்கு பிடிக்கும், ஹோட்டல் ஃபுட்டு பிடிக்காது, அதனால் நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பங்களாவில் ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க என்கிட்ட. மிஸ்டர் முகர்ஜி ஸ்டேட் வித் சிஸ்டர். மிஸ்டர் முகர்ஜி கூட யாரும் உங்கள் சிஸ்டர் கூட வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். யூ ஹேட் பிக் ஆர்கியூமெண்ட் அபவுட் மூன் லேண்டிங் ரிமெம்பர். உங்களுக்கு ஒரு அந்த நிறைய ஆர்கியூமெண்ட் கூட போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல. உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையா? ஐ வில் டெல் யூ மோர். யூ ஆல்வேஸ் கேரிட் அ பேக் வித் யுவர் புக்ஸ் it on in your sightseeing trips. I am right or not? அது கேட்குறாரு. இது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள், நீங்கள் எப்போதும் புக்கை தான் கையில் வச்சுட்ருப்பீங்க எங்கன்னா உங்கள் பேக்கில். இது வச்சு கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பிபின் பாபு சொல்கிறாரு. பிபின் பாபு ஸ்போக் குவைட்லி, his eyes still on the books. Which month and 1958 are you talking about? அதாவது கேட்குறாரு. பிபின் பாபு அப்போ கூட வந்து சைலண்ட்டாக வந்து புக் ஷெல்ஃப்ஸே பார்த்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறான்னா, எந்த மந்த் இது? 1958. 58னா 1958 ஓகேங்களா? நீங்கள் 1958 அதை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்களா? த மேன் செட் அக்டோபர். அதாவது மந்த்து வந்து அக்டோபர். எந்த மந்த்து? அக்டோபர் மந்த்து. எந்த மந்த்து நீங்கள் 1958 சொல்கிறீங்க, அதை பற்றி தான் எந்த மந்த்து அப்படின்னு வந்து பிபின் பாபு கேட்குறாரு. அதுக்கு பரிமல் கோஷ் சொல்கிறார் அக்டோபர். நோ சார் செட் பிபின் பாபு. இல்லை சார், ஐ ஸ்பெண்ட் பூஜா இன் 1958 வித் அ ஃப்ரெண்ட் இன் கான்பூர். யூ ஆர் மேக்கிங் அ மிஸ்டேக். குட் டே. அதாவது என்ன சொல்கிறான்னா, இல்லை சார், நான் வந்து அந்த டைமில் வந்து 1958 வந்து நான் ஒரு பூஜாவில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். யார் கூட பார்த்தேன்? என் ஃப்ரெண்டோட. அதாவது அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கான்பூரில் நான் இருந்தேன் அப்போது. ஸோ இனிமே நம்ம பார்த்தது இனிய நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு. பட் த மேன் டிடன்ட் கோ. அதாவது அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் அந்த பரிமல் கோஷ் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பல. அண்ட் நாட் டிட் ஹீ ஸ்டாப் டாக்கிங். அந்த இடத்த அவரும் போகலை, ஆனால் அவரோட பேச்சையும் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஒன் ஈவினிங் ஐ ஹேட் அ டீ வித் யூ இன் அ வரண்டா ஆஃப் யுவர் பங்களா. யூ ஸ்போக் அபவுட் யுவர் ஃபேமிலி. யூ செட் யூ had no children and that you had lost your wife 10 years ago. Your only brother had died in Zen.
which is why you all did not want to visit the mental hospital in Ranchi when Bipin Babu had paid for a book and was leaving the shop. The man was still looking at him, the utter disbelief. அதாவது அட்டர் டிஸ்பிலீவ். அதாவது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த ஈவினிங் வந்து அப்பயும் திரும்ப சொல்கிறான். இது எல்லாமே அவனுடைய பேச்சையும் அந்த பரிமல் கோஷ் வந்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து அவன் பேச்சையும் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறான்னா, அப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பரிமல் கோஷ் இன்னும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்களேன். ஒரு நாள் ஈவினிங் நான் உங்கள் கூட டீ குடிச்சிட்டு இருந்தேன் உங்கள் பங்களாவில், ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு பசங்களே இல்லை, உங்கள் ஒய்ஃப் கூட இறந்துட்டாங்க, உங்கள் தம்பி கூட இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்கள் தம்பியுமே வந்து என்ன பண்ணிட்டார், இறந்துட்டார் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. நான் இவ்வளோ சொல்கிறேன், இது கூட உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லையா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து என்னாச்சுன்னு பார்த்தா பிபின் பாபு வந்து இது எல்லாமே கேர் பண்ணிக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு வெளியில் வராரு. ஆனால் வந்து என்ன ஆகுது, அந்த மேன் வந்து ஸ்டில் அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அட்டர் டிஸ்பிலீஃப், அதாவது என்ன ஒரு கம்ப்ளீட்லி ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து பரிமல் கோஷ் வந்து பார்க்குறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். சரிங்களா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மை கிளாஸ். நெக்ஸ்ட் we will see next part of this lesson. Thank you.